நிறைய பேர் ஏஎல்பி சிபிடிடி எக்ஸாமில் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியும் ஃபெயில் ஆயிடுறாங்க. ப்ராப்ளம் என்னென்னா அவங்க படிக்கிறாங்க, ஆனால் எக்ஸாம் எழுதுறதுல மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. இது நாலேஜ் பற்றின டெஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, இது டெசிஷன் மேக்கிங் பற்றின டெஸ்ட்டும் தான். இன்றைக்கி நம்ம அதை எப்படி கிளியராக பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். சிபிடி 2ல் என்ன பண்ணால் நமக்கு மார்க்ஸ் நிறையா வரும் தெரியுமா? கரெக்டான ஆன்சர்ஸை டைம் ப்ரெஷர் இருக்கும்போது கரெக்டாக போடும்போது நமக்கு என்ன ஆகும்? மார்க்ஸ் அதிகமாக வரும். டைம் இல்லைன்னா நாலேஜ் இருந்தும் அதை என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இதுதான் மெயின் லாஜிக். திங்க் பண்ணுங்கள், ஸ்லோவாக சால்வ் பண்ணால் என்ன ஆகும்னு. இதுதாங்க இருக்கிறதுல ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. எல்லா டாப்பிக்கையும் படித்தா பாஸ் ஆகலாம் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் எக்ஸாமில் எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க. அப்ளை பண்ண தெரிஞ்சால் நமக்கு என்ன பண்ணாலும் போதும். எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா செலெக்ஷன் கன்ஃபார்ம் கிடையாது. இதை பார்த்து ஷாக் ஆகாதீங்க, இதுதான் ரியாலிட்டி. இப்போ ஒரு 4 பில்லர்ஸ் பற்றி பார்ப்போம். இதுதாங்க கேமே டிசைட் பண்ணும். அக்யூரசி, ஸ்பீட், அட்டெம்ப்ட், டெசிஷன் மேக்கிங். இந்த 4த்தையும் பேலன்ஸாக இல்லைன்னா ஸ்கோர் கம்மியாயிரும். நீங்கள் எந்த பில்லரில் வீக்னு யோசிச்சு பாருங்கள். இது ரொம்ப டேஞ்சரஸான ட்ரூத்துங்க, கவனமாக கேளுங்க. நிறைய அட்டன் பண்ணுனா சக்ஸஸ் கிடைக்குன்னு நினைக்காதீங்க. அக்யூரசி இல்லைனா நெகட்டிவ் மார்க்ஸ் தான் வரும். நிறைய அட்டன் பண்ணி கம்மியாக அக்யூரசி கொடுத்தாலும் ஃபெயில் ஆகிடுவோம். இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லிப் ஆகிடுறாங்க. சரி, எக்ஸாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எம்சிக்யூ, நெகட்டிவ் மார்க்கிங், டைம் ப்ரெஷரு. ஆர்பி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க, ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஷரில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு தான் உங்களுக்கு டெஸ்ட்டே. ஒவ்வொரு கொஸ்டினையும் 3 கேட்டகரியில் வரும். தெரியும், கொஞ்சம் தெரியும், தெரியாது. இது சிம்பிளாக இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனால் பவர்ஃபுல்லான கான்செப்ட். நீங்கள் எந்த கேட்டகரியில் அதிகமாக டைம் செலவு பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு கோல்டன் ரூல் பற்றி பார்ப்போம். சால்வ், திங்க், ஸ்கிப்பு. தெரிஞ்சதா உடனே சால்வ் பண்ணுங்கள். எனக்கு அந்த கொஸ்டின் டவுட்டாக இருக்கா, கொஞ்சம் டைம் கொடுத்து திங்க் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாமா வேணாமான்னு. சால்வ் பண்ண முடிஞ்சா சால்வ் பண்ணுங்கள், சால்வ் பண்ண முடியலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரிலையா உடனே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே முக்கால்வாசி ப்ராப்ளமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். சரி, கான்செப்ட் கொஸ்டின்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் டேரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டெஃபனிஷன்ஸ்லேருந்து நீங்கள் ரீட் பண்ண பேசிக்ஸ்லேருந்து. இதுதான் ஈஸி மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஏரியா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கோரிங் ஜோன். நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ், இங்கே தான் மெஜாரிட்டியாக நமக்கு டைம் என்னாகும் எடுக்கும். ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், லாங் டெரிவேஷன்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். திங்க் பண்ணுங்கள், அன்னெசரி ஸ்டெப்ஸில் டைம் எடுக்கிறீங்களான்னு. டயக்ராம் கொஸ்டின்ஸ், இது டேஞ்சரஸான ஏரியாங்க. இன்ஜினியரிங் டிராயிங்கில் இருந்து அதிகமாக வரும். டேரக்ஷனு, ஷேப்பு, வியூ கவனமாக பார்க்கணும். கெஸ் பண்ணி அடிச்சு விடலான்னு போட்டிங்கன்னா தப்பாயிரும். யூனிட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, சிமிலராக ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது, ட்விஸ்டடாக வேர்டிங்ஸ்லாம் கொடுக்குறது. இது ஒரு ட்ராப் கொஸ்டின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணுங்க. இங்கே தான் டாப்பர்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இந்த ரூலை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 10லேருந்து 15 செகண்டில் அந்த கொஸ்டினுக்கான ஐடியா வரலன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு நினச்சி சால்வ் பண்ணிங்கன்னா டைம் போயிடும். ஒரு டஃப்பான கொஸ்டினை சால்வ் பண்ணுறேன்னு 2 ஈஸியான கொஸ்டினை விட்டுறக்கூடாது. திங்க் பண்ணுங்கள், இது ஒர்த்தானு. ஷார்ட்கட் யூஸ் பண்ணணுமா? ஆமாம், ஆனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கான்செப்டில் கிளியராக இல்லைன்னா அந்த கொஸ்டின் என்ன ஆகிடும், தப்பாயிடும். கான்செப்டில் கிளியராக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸில் க்ளோஸாக இருக்குது அப்படின்னா ஷார்ட்கட்ஸாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ராங்காக ஷார்ட்கட்னா நமக்கு ராங்கான ஆன்சர் வர சான்ஸ் இருக்குது. யூனிட் மிஸ்டேக்கு, இது ரொம்ப காமனுங்க. சிலர் வந்து சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, கிலோ வாட்ஸ்க்கும் வாட்ஸ்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. மெத்தட் கரெக்டாக இருந்தாலும் ஆன்சர் தப்பாக இருக்கும். எக்ஸாமில் இது சைலண்ட்டாக உங்கள் மார்க்ஸ் எடுத்துரும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா கன்ஃபியூஷன். முக்கியமாக சிமிலர் ஃபார்முலா கேட்குறது. பவரு, ஒர்க்கு, எனர்ஜி இதெல்லாம் என்ன பண்ணிப்பாங்க, மிக்ஸ் பண்ணிப்பாங்க. ப்ரெஷரில் எதுக்கு எது வரும் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சிலருக்கு தெரியாது. இதை அவாய்ட் பண்ண ப்ராக்டிஸ் தான் ஒரு சொல்யூஷன். ஓவர் திங்கிங், இது தேவையில்லாத பிரச்சனைங்க. சிம்பிளான கொஸ்டினை ரொம்ப காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ட்ரிக்கெல்லாம் இருக்காது. சில கொஸ்டின் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணி ஆகணும், சால்வ் பண்ணி தான் ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்னென்னலாம் தப்பு பண்ணுவாங்க தெரியுமா? சால்வ் பண்ணுவாங்க, ஆன்சர் செக் பண்ணுவாங்க, அப்படியே எடுத்து போயிடுவாங்க. அதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்டது 0. ஸ்கோரு இம்ப்ரூவே ஆகாது. கரெக்ட் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணலாம்? ஒவ்வொரு கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணணும். என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், இதை நம்ம எப்படி இன்னும் ஸ்பீடாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறப்ப தான் உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கொஸ்டின் சால்வ் பண்ணுற ஸ்பீடு எப்படி வரணும் உங்களுக்கு தெரியுமா? நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி என்னென்ன பேட்டர்னை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸை பார்த்தா தான் பிரெயின் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் எக்ஸாமில் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். 3 ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரவுண்ட் 1ல் வந்து ஈஸியாக இருக்க கொஸ்டின்லாம் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். ரவுண்ட் 2ல் மீடியம் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ரவுண்ட் 3ல் டஃப்பான கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இந்த ஆர்டரில் பண்ணும்போது நீங்கள் நிறைய டைம் என்ன பண்ணிடலாம், சேவ் பண்ணிடலாம். சரி, கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், டைம் சேவ் ஆகும். ஸ்மார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு ஸ்கில்லுங்க. ஸ்கிப் பண்ணுறதுன்றது ஃபெயிலியர் கிடையாது, ஸ்மார்ட்டான மூவ்.
ஒரு கொஸ்டின் ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், உடனே அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். அதை நான் சால்வ் பண்ணி பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஈகோவை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, சால்வ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நிறைய டைம் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு சில கோல்டன்ஸ் ரூல்ஸ், இதை கவனமாக கேளுங்க. தெரிஞ்சதை சால்வ் பண்ணுங்கள், தெரியாததை ஸ்கிப் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டின்களையும் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த யூனிட்ஸ் கரெக்டாக போட்டிருக்கமான்றதை செக் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆகும் அப்படின்ற ஈகோ சால்விங்கை நிறுத்துங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நிறைய மிஸ்டேக்ஸை குறைச்சிடலாம். எக்ஸாம்பிள் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் மார்க் இருக்கணும்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். தப்பான ஆன்சர் போட்டு நெகட்டிவ் மார்க்கிங்கில் விட்டுறக்கூடாது. இதை நினச்சி எழுதுங்க. இதுதான் வின்னரோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஸ்ட்ராட்டஜி நாலேஜை விட இம்பார்ட்டண்ட், அட்டம்ப்டை விட அக்யூரசி இம்பார்ட்டண்ட், ப்ராக்டிஸ் அண்ட் அனாலிசிஸ் 2 தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ராட்டஜியை ஸ்மார்ட்டாக பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக LPCPT எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதுதான் என்னோட ALPCPT2 ஸ்கோர் கார்டு 2024 எக்ஸாமில் நான் ஸ்கோர் பண்ணது. இப்போ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டம்ப்டட் 81 கொஸ்டின்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கேன். இதில் நான் பார்த்துக்கிங்கன்னா கரெக்டாக 72 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன், தப்பாக 9 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். என்னோட மார்க் 69 மார்க் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின் தப்பு, அதனால என்ன பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது ப்ளஸ் நார்மலைசேஷன்லாம் பண்ணி எனக்கு என்ன இருக்குது ஸ்கோரு, ப்ரோ ரேட்டட் மார்க்ஸு 73.40 ஸ்கோர் நான் எடுத்திருக்கேன் பார்ட் ஏல. பார்ட் பியில் நீங்கள் குவாலிஃபை பண்ணால் போதும். ஸோ 75 கொஸ்டின்ஸில் நான் அட்டன் பண்ணியிருக்கிறது 37 கொஸ்டின்ஸு. இந்த 75 கொஸ்டின்ஸில் 72 கொஸ்டின்ஸ் தான் வேலிட் கொஸ்டின்ஸ், 3 கொஸ்டின்ஸ் இன்வேலிட் கொஸ்டின்ஸு. நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறது 37 கொஸ்டினில் 31 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கேன், 6 கொஸ்டின்ஸ் தப்பாக போட்டிருக்கேன். எனக்கோட ராம் மார்க்ஸ் வந்து 29 மார்க்ஸ் வந்திருக்கு. ஆவரேஜ் பண்ணும்போது 30.20 மார்க்ஸ் வந்திருக்கு. CPT2 பாஸ் பண்ணியாச்சு. CPATக்கும் நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகி CPAT நான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இந்த ட்ரைவ் ஃபோல்டருக்கு வந்துக்கோங்க. இந்த ஃபோல்டருக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ALPCPT2 அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. இதில் ஆல் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் போனீங்கன்னா CPT2ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் பார்ட் ஏ புக்ஸ் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கும். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 7 PDFs கொடுத்துருக்கேன். இந்த 7 PDFs நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன இருக்கும், மேக்ஸிமம் பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இல்லை நான் இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, செகண்ட் ப்ரையாரிட்டியாக இன்னொரு PDF வந்து செகண்ட் ப்ரையாரிட்டின்னு கொடுத்துருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550 பேஜஸ் கிட்ட உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். இந்த கண்டென்ட் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் பி. பார்ட் பியில் போனீங்கன்னா, இப்போ எலக்ட்ரீஷியன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரீஷியனில் ட்ரேடு தியரி, ட்ரேடு ப்ராக்டிக்கல், இந்த மாதிரி அதையும் உங்களுக்கு ஆர்டராக என்ன பண்ணியிருப்பேன், ஒரு 10 PDFs கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு ட்ரேடு தியரி இருக்கும், நெக்ஸ்ட்டு ட்ரேடு ப்ராக்டிக்கல் இருக்கும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர், நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பேங்க்ஸ் கொஞ்சம் இருக்கும். இதையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுத்தையும் முடிச்சிட்டிங்க. கொஸ்டின் பேங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு உள்ளது, செகண்டு எலக்ட்ரிக்கல் ட்ரேடுக்கு உள்ளது. அந்த 2 புக்ஸை முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேங்க் ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். ப்ளஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய மார்க் நிறையா போடுங்க. சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு எல்லாம் போட்டு உங்கள் ஸ்கோரை ஒரு 75 to 80 எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ALP செலெக்ஷன் வாங்கிடலாம். ஏன்னா CPT2லேருந்து 70% ஆஃப் த மார்க்ஸ் உங்களுக்கு பார்ட்டிலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் 75+ ஸ்கோர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு செலெக்ஷன் கன்ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் 85+ டார்கெட் பண்ணுங்கள். 75+ நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே CPT2 கிளியர் ஆகிடும். CPATக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுவீங்க. இப்போ நம்ம கோர்ஸ் மெட்டீரியல்ஸில் எலக்ட்ரீஷியனுக்கு கொடுத்துருந்தோம். இதே மாதிரி இப்போ நீங்கள் எனக்கு நான் வேறு மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு வேணும் சார், வேறு ட்ரேட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பார்ட் பிக்கு அப்படின்னா, நீங்கள் போக வேண்டிய வெப்சைட்டு பாரத் ஸ்கில்ஸ் அப்படின்ற வெப்சைட் தான். இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இதில் இந்த CTS அப்படின்றது பார்த்தீங்களா, CTS போயிருங்க. CTS போனீங்கன்னா அதில் எல்லா ட்ரேடுமே வந்துடும். எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு, இந்த மாதிரி நீங்கள் என்ன ட்ரேட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேட் சூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் டிராயிங், ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன், ட்ரேடு தியரி, ட்ரேடு ப்ராக்டிக்கல்னு எல்லாமே வந்துடும். இது இல்லாமல் கொஸ்டின் பேங்க் வேணும், அந்த கொஸ்டின் பேங்க் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்.
பார்ட் பி தானே அப்படின்னு நினச்சி நிறையா ப்ரிப்பேர் பண்ண விட்றாதீங்க. பார்ட் பியும் இம்பார்ட்டன்ட் தான். குவாலிஃபை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சிபிஐடிக்கு எலிஜிபிள்ஸ். நீங்கள் பார்ட் ஏல 85, 90 எடுத்துகிட்டு கூட பார்ட் பியில் பாஸ் பண்ணல, 35% மார்க் எடுக்கல அப்படின்னா சிபிஐடிக்கு நாட் எலிஜிபிள் தான். ஸோ பார்ட் பியும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பேரல்சன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.